ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, இல்லை இல்லை என்பது மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் இல்லை என்று தான் சொல்லுவோம். எதற்கெடுத்தாலும் வாயை திறந்து சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்கிற வார்த்தை தான் இன்றைக்கி மாறும் என்பது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதுமில்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதுமில்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதுமில்லை, வேகமானவன் தன் கால்களினால் தப்பி போவதுமில்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை இரட்சிப்பதும் இல்லை என்று சொல்லி இந்த ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் 6 முறை இல்லை இல்லை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அந்த 6ம் என்னது அப்படின்னு சொன்னால், புகலிடம் இல்லை, பலப்படுவதும் இல்லை, தப்புவிப்பது இல்லை, நிற்பது இல்லை, தப்பி போவது இல்லை, இரட்சிப்பது இல்லை என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எனக்கு எந்த நிலைமையிலையும் ஒரு புகலிடம் இல்லாததை போல இருக்கிறது, ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை போல காணப்படுகிறது. நல்லா படிச்சிருக்கிறேன், ஒரு வேலை இல்லை, அது மாத்திரமல்ல சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கூட எனக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு புகலிடத்திற்கு ஒருவர் இல்லாததை போல என் வாழ்க்கையில் 2வது பலப்படுகிறதை போல என் வாழ்க்கையில் எதுலையுமே ஒரு உறுதியாக நிற்க முடியலை. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு சில ஆண்டுகள் கூட அந்த இடத்துல தொடர என்ன செய்ய முடியலை. 3வது இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் தப்புவிப்பதும் இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனையோ ஆபத்துகள், நாசமோசங்கள், எத்தனையோ இழப்புகள் இந்த வருஷத்தில் நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒரு தப்புவிப்பது போல் இல்லாமல் இருக்கிறது. 4வது என் வாழ்க்கையில் நிற்பதும் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் என் கையில் நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் வருமானமெல்லாம் மருத்துவமனைக்கும் வீண் செலவுகளுக்கே என்ன செய்கிறது, போகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் 5வது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தப்பி போவதும் இல்லை என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அதிகமாக விரும்புகிறோம். நம்மளை விட்டு எத்தனையோ காரியங்கள் தப்பி போகிறது, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தப்பி போகிறது, நமக்கு வர வேண்டிய உயர்வுகள் தப்பி போகிறது, நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்கள் என்ன செய்கிறது, தப்பி போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தப்பி போவதும் இல்லை, 6வது தன் பிராணனை இரட்சிப்பதும் இல்லை. எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் இன்றைக்கி விடுதலை அடைய வேண்டிய காரியம், எனக்குள்ள இன்னும் நிறைய காரியங்கள் விடுவிக்க வேண்டிய காரியம் உள்ளது. அதே போல் என் குடும்பத்திலையும் என்ன செய்ய, கணவனாக ரட்சிக்கப்படலைங்கிறதான போராட்டம், மனைவி ரட்சிக்கப்படலைன்னு போராட்டம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையேன்னு போராட்டம், சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படலையேன்னு போராட்டம். ரட்சிக்கக்கூடாதபடி என் ஆண்டவுடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவர் அவர் கொஞ்சம் பேராகி கொண்டாகிலும் அநேக பேராகி கொண்டாகிலும் ரட்சிப்புக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை என்று பார்க்கிறோம். நீங்கள் பாரப்படுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். இல்லை இல்லை என்பது மாறும்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இனிமேல் உங்கள் வாயை திறந்து இல்லைன்னே சொல்லக்கூடாது, பணம் இல்லை சொல்லக்கூடாது, என் பிள்ளைகளுடைய வருமானம் போதாது சொல்லக்கூடாது. எல்லாமே கர்த்தர் எனக்கு நிறைவாய் தந்திருக்கிறார், எனக்கு எல்லாமே ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், எனக்கு எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக நடக்கும். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாமே இல்லை இல்லை என்பது இல்லாமல் போக கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.